டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரின் அளவு கடந்த அதிகாரமும் ஃபீபா என்கின்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியின் தலைவருக்கு தொலைபேசி செய்து போட்டியினுடைய முடிவில் மாற்றத்தை செய்ய சொன்னதும், அமெரிக்க அணி சார்பாக நடந்ததும், அதற்கு உலக கிண்ண உதைபந்தாட்ட அமைப்பாகிய ஃபீபா அதனுடைய தலைவர் துணை போனதும், உலக அரங்கில் உலக கிண்ண உதைபந்தாட்டத்தினுடைய தூய்மையை கெடுப்பதாக அமைந்துவிட்டதாக ஐரோப்பாவினுடைய ஃபீபா அமைப்பினுடைய கண்டன அறிக்கையும், அதுபோல பெல்ஜியம் நாட்டினுடைய அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது. இதில் முக்கியமானது, இந்த பிரச்சனையினுடைய ஆழமான அம்சம், அமெரிக்காவும் பொஸ்னியா ஹெர்சோகோவினாவும் மோதிக்கொண்ட ஆட்டத்தில் அமெரிக்காவினுடைய விளையாட்டு வீரர் போலாரின் பெலோகனுக்கு பொஸ்னிய வீரரனுடைய காலை தவறுதலாக மிதித்ததற்காக அன்று பணியாற்றிய நடுவர் சிவப்பு அட்டையை காட்டினார். இதனால் அவர் ஆட்டத்தில் இருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டார். அவருடைய ஆட்ட தடையானது தொடர்ந்து விளையாட முடியாத சூழலை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவம் நடைபெற்றதும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபீபா உதைபந்தாட்ட அணியினுடைய தலைவர் கியானோ இன்ஃபான்டினோவுடன் தொலைபேசி வழியாக பேசியதை பகிரங்கமாக நேற்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். என்ன பேசினார்? அந்த மத்தியஸ்தரை பார்க்கின்ற பொழுது அவருடைய நடத்தை சரியாக இருக்கவில்லை, அவருடைய முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் அதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார். இதை தொடர்ந்து ஃபீபா அமைப்பு தன்னிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி அமெரிக்க வீரர் தொடர்ந்து விளையாடலாம் என்றும், இவர் மீதான குற்றச்சாட்டானது ஒரு வருட கால நன்னடத்தை பிணை ஆக அமையும் என்றும், இதற்கு பின்னர் எங்காவது இவர் இப்படி செய்வாராக இருந்தால் இந்த தடை தொடரும் என்றும் அவரை விளையாட அனுமதிப்பதாகவும் ஃபீபா அமைப்பு கூறியது. இதனால் பெல்ஜியத்துடன் நடைபெற இருந்த காலே அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்கா தன்னுடைய முழுமையான அணி வீரருடனும் களம் இறங்குவதற்கான வாய்ப்பை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் மத்தியஸ்தர் என்ன செய்தார்? அவர் நடைபெற்ற தவறை மறுபடியும் தொலைக்காட்சியில் பார்த்து மேலும் பல நடுவர்கள் முடிவு செய்த பின்னர் இவர் இழைத்தது தவறுதான் என்ற உறுதியான முடிவை எடுத்த பின்னர் தான் சிவப்பு காட்டை வழங்குகின்றார். அப்படி ஒரு சிவப்பு காட்டை வழங்கி இவரை வெளியே அனுப்பியதன் பின்னதாக அமெரிக்க அதிபர் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வைத்து உள்ளே நுழைந்ததை பெல்ஜியம் நாடு வன்மையாக கண்டித்திருக்கின்றது. ஃபீபா அமைப்பு என்பது ஒரு தூய்மையான ஆட்ட அமைப்பை கொண்டது, அதற்குள் அரசியல் புகுவது மிகவும் தவறான ஒரு செயல் என்றும், உலக கிண்ண உதைபந்தாட்டத்தை உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கின்றார்கள், இளையோர் பார்க்கின்றார்கள். இதில் விளையாட வேண்டும் என்ற கற்பனையில் எத்தனையோ பேர் வாழ்கின்றார்கள், விளையாட முடியாமல் எத்தனையோ பேர் மடிந்தும் போய்விடுகின்றார்கள். அப்படி ஒரு கனவுலகத்தை ஏற்படுத்திய இந்த ஆட்டத்தில் இப்படி ஒரு வெட்கக்கேடான வேலையை செய்வது சரியா என்று பெல்ஜியத்தினுடைய கட்சி ஒன்று வன்மையாக சாடி இருந்தது. இருந்தாலும் ஃபீபா அமைப்பிற்கு பெல்ஜியம் நாடு உத்தியோகபூர்வமாக மத்தியஸ்தர் எடுத்த முடிவை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் என்ற கேள்விக்கு ஃபீபா அமைப்பு பதிலை கொடுத்தாலும் கூட ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்பதை எந்த ஒரு இடத்திலும் விளங்கப்படுத்தாமலே கடிதத்தை முடித்திருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்காவில் நடைபெறுகின்ற ஆட்டத்தை அமெரிக்க அதிபரை பகைத்து கொள்ளாமல் ஆடி முடிக்க வேண்டிய தேவை இருப்பதனால் ஃபீபா அமைப்பு இப்படி செய்கின்றதா என்பது தெரியவில்லை. இதுபோல மேலும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றனவா என்பதை வரலாற்று ரீதியாக பல இடங்களில் ஆய்வு செய்வதற்கு இந்த சம்பவம் துணையாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இவர் போர்த்துகலினுடைய சிறப்பு வீரர், இவர் மீதும் தடை இருந்தது. இந்த தடையையும் பின்போட வேண்டும் என்று கேட்டு இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகைக்கு சென்று நேரடியாக சந்தித்திருக்கின்றார். அந்த விடயமும் இப்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து இவர் மீதான தடை பின்போடப்பட்டு இருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. எனவே அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் சிறந்த வீரர்களாக வருகின்றார்களா, இவர்களுடைய
பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு இத்தகைய செயல்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன? இன்றைய விளையாட்டு உலகிலும் மருத்துவ உலகிலும் அரசியல் உலகிலும் இருக்கின்ற இருள் ஆட்சிகளினுடைய தன்மைகள் என்ன என்பது பலத்த விமர்சனங்களை சந்திப்பதாக இருக்கின்றது. ஆனால் போர்த்துகல் வீரர் ரொனால்டோ விவகாரத்திலும் அதுபோல அமெரிக்க அணியினுடைய விவகாரத்திலும் நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு சரியான பதிலடியை களத்தில் வைத்து வீரர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நேற்று பெல்ஜியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே காலிறுதி போட்டிக்கு செல்வதற்கான தகுதி தேர்வில் பெல்ஜிய வீரர்கள் இந்த நிலையை மனதில் நினைத்து வீறு கொண்டவர்களாக எழுந்து அமெரிக்க அணிக்கு எதிராக ஆக்ரோஷமாக விளையாடி 4-1 என்கின்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை படுதோல்வி அடைய செய்து அவமானகரமான ஒரு நிகழ்வோடு மைதானத்தை விட்டு அவர்கள் விரட்டி அடித்தார்கள். இந்த இடத்தில் அரசியல் என்பது விளையாட மறுக்கப்பட்ட ஒருவரை மறுபடியும் மைதானம் கொண்டு வரலாம். அரசியல் என்பது தனக்கு வேண்டிய ஒருவரை அந்த நாட்டினுடைய அணிக்குள் கொண்டு வரலாம். ஆனால் அரசியலினால் ஆடுகளத்தில் இருக்கின்ற வெற்றியை மத்தியஸ்தரை வைத்து மாற்றியமைக்க முடியும். இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறவும் முடியும் என்பதை பெல்ஜியம் அணி காட்டி இருக்கின்றது. இன்று இருக்கின்ற பந்தயங்களின் பின்னால் இருக்கின்ற ஒப்பந்தங்கள், அதனால் வருகின்ற வருமானங்கள், அரசியல் அதிகாரங்கள் என்ற பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி விளையாட்டு வெற்றி பெறும் என்பதை பெல்ஜியம் வீரர்கள் அமெரிக்க மண்ணில் வைத்து அமெரிக்க அதிபருக்கு சரியான பாடம் புகட்டி இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய அணிக்குரிய ஆட்டம் போர்த்துகல் ஸ்பெயின் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் 90வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் அடித்த கோலினால் போர்த்துகல் தோல்வியடைந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆடுகளத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதுவும் அமெரிக்க அதிபரனுடைய அதிகாரம் ரொனால்டோ விவகாரத்தில் கூட செல்லுபடியற்று போய்விட்டதே ஆடுகள ஆட்டம் காட்டியது. 41 வயதான ரொனால்டோ மேலும் விளையாடுவீர்களா என்ற கேள்விக்கு தன்னுடைய நாட்டினுடைய அணியின் பெருமையை பேணி பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது. இப்பொழுதே நான் விலகுகின்றேன், என்னுடைய ஆட்டம் முடிவடைந்து விட்டது என்று கூற முடியாது என்றும், அத்தகைய பெரிய முடிவுகளை ஆழமாக யோசித்து தான் எடுப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். ரொனால்டோ மீது முன்னர் பாலியல் குற்றச்சாட்டு வந்ததும், அந்த வழக்கு மிகவும் மோசமான ஒரு இடத்திற்கு சென்றதும், அதிலிருந்து எவ்வாறு அவர் தப்பி பிழைத்தார் என்பது இன்று வரை தெரியாத விடயமாகவே இருப்பதும் விளையாட்டு உலகினுடைய மர்ம செய்திகளாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் போர்த்துகல் அணியை ஸ்பெயின் வெளியேற்றி இருப்பதானது மேலும் ஓர் அடியாக டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஃபீபா அணிக்கும் இறங்கி இருக்கின்றது. எனவே உலக கிண்ண ஆட்டங்களில் அரசியல் நுழையுமாக இருந்தால் வீரர்கள் அதை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அரசியலும் விளையாட்டும் இப்பொழுது மோதி கொண்டிருக்கின்றன உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில். இதற்கு முன்னோட்டமாக ஃபீபா அமைப்பினுடைய தலைவர் உதைபந்தாட்டம் எங்கே இருக்கின்றது, அமைதி எங்கே இருக்கின்றது, அமைதிக்கான நோபல் பரிசை நோபல் கமிட்டி டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்க மறுத்தது. அவரை நம்ப முடியாது என்று வழங்கவில்லை. மறுத்த பின்னர் தான் அவர் வெனிசுலா நாட்டின் மீதான போர், அதுபோல ஈரான் மீதான போர் என்பவற்றை நடத்தினார். எனவே அவருக்கு மட்டும் நோபல் பரிசை அமைதிக்காக வழங்கி இருந்தால் எவ்வளவு பெரிய தவறை இழைத்திருப்பார்கள் என்பதை இப்பொழுது வரலாறு காட்டுகின்றது. இதற்கும் உதைபந்தாட்டத்திற்கும் என்ன தொடர்பு? உதைபந்தாட்டத்தினுடைய இன்றைய ஃபீபா அமைப்பினுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்பை அவருடைய மாளிகையில் சந்தித்து அவருக்கு அமைதிக்கான ஒரு பரிசை வழங்கி அவரை பாராட்டி இருந்தார். உதைபந்தாட்ட சங்கம் அமைதிக்கு பரிசு வழங்குகின்றது என்பது அகில உலக உதைபந்தாட்ட ரசிகர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். இது விளையாட்டா, அரசியல் விளையாட்டா, இவற்றினுடைய பின்னணி என்ன என்பது வருங்காலங்களில் உலகத்தில் மேலும் செம்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாகவே இருக்கின்றது. ஏழை நாடுகள் வெற்றி பெற முடியவில்லை, அவர்களினால் தங்கப்பதக்கம் பெற முடியவில்லை. உண்மையில் அவர்கள் திறமையற்றவர்களா? இல்லை. இவர்களை விட அவர்கள் பல மடங்கு திறமை கூடியவர்கள். ஆனால் இவர்களை போல வெற்றிக்கான ஒரு பின்னணி அவர்களிடம் இல்லாமல் இருப்பதே அவர்கள் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கான காரணமே அல்லாமல், ஒலிம்பிக் தங்கம் முதல் ஃபீபா அணியினுடைய உலக கிண்ண உதைபந்தாட்ட வெற்றி வரை ஏழை நாடுகளினுடைய வீரர்கள் மனம் தளர்ந்துவிடக் கூடாது. அவர்கள் உண்மையில் திறமைசாலிகள் தான். அதில் பங்கேற்காத சாதாரண கழகங்களுடைய வீரர்கள் கூட இவர்களை விட ஒன்றும் பின்தங்கியவர்கள் இல்லை என்பதை எல்லோரும் நினைத்து முன்னேறுவதற்கு இந்த செய்தி துணையாக அமைந்தால் அது மகிழ்ச்சியாக அமையும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.